ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். கோபாலசுந்தரி, என்ன யோசிக்கிறாய்? அதுவா திருமங்கை, ஏகாதசி தேவி சொன்ன விஷயங்கள், நேற்றைய பாசுர அனுபவங்கள், இப்படியெல்லாம் ஆசை போட்டுருக்கேன். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் பாசுர தண்ணிக்குத்தான் குருஜி அம்மா கண்ணனை அடைந்த நாள், பரமபதித்த நாள். அந்த நினைவுகள் இதெல்லாம் இப்படியே ஓடின்னு இருக்கு. திருப்பாவை சத்தியம் குருஜி அம்மா எனக்கு முதல்ல சொல்லும் பொழுது கிடைச்ச ஆனந்தம். அதன் பிறகு திருப்பாவைய பல தடவை படித்த பொழுது கிடைச்ச ஆனந்தம். அதன் பிறகு திருப்பாவைய பல இடங்கள்ல பல பேரிடத்துல பேசும்பொழுது கிடைச்ச அனுபவம். இப்ப கோபாலசுந்தரியா திருப்பாவை அனுபவம். ஒவ்வொரு பாசுரத்துக்கும் ஒவ்வொரு விதமான ரிஷிகளோ முனிகளோ பக்தர்களோ, அன்னைக்கு வந்தாலே துவார தேவி, இப்படி திருப்பாவை இன்னும் 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 சுகந்தம் வீசுறது. ஒவ்வொரு திருப்பாவையும் 1000 ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கிறது. ஒவ்வொரு திருப்பாவையும் வாழ்க்கையினுடைய அற்புதமான விஷயங்களை கண்ணனோட சம்பந்தப்படுத்தி அழிச்சுண்டு போகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பாவை எப்படி யோசிச்சுட்டு இருந்தாலே விதவிதமான ஆனந்தம் கிடைக்கிறது. கடன் பட்டிருக்கோம் ஆண்டாளுக்கும் ஆழ்வார்களுக்கும். ஆமா கோபாலசுந்தரி, பக்தி அனுபவம் அப்படின்றது எல்லை இல்லாதது. அந்த அனுபவம் அப்படியே தேன் ஊறுறா போல உள்ள ஊறிக்கொண்டே இருக்கும். அது திருப்பாவைய நித்தியம் பாராயணம் பண்ண வச்சுக்கோயேன், அவ்வளோ அழகா இருக்கும். எப்படி ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீமத் ராமாயணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் பாராயணம் பண்ணா என்ன ஆனந்தமோ என்ன அனுபவமோ அது திருப்பாவையில் உண்டு. அதனால தானே பகல் 10 ராப்பத்து உற்சவங்கள் எல்லாம் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஆமாம் திருமங்கை, எல்லாம் நீதானே ஏற்பாடு பண்ணி வச்சாய். வேதத்திற்கு ஏற்றம் போல தமிழ் வேதமான ஆழ்வாருடைய தீந்தமிழுக்கும் ஒரு அழகு நீதானே கொடுத்தாய். அது என்னுடைய சங்கல்பம் இல்லை, கண்ணனுடைய சங்கல்பம். ரங்கராஜனுக்காக உண்டாக்கும்படியான ஒரு பாக்கியம், அவ்வளவுதான். நான் வெறும் கருவிதான். நடத்தினது எல்லாமே அவன்தான். சரி, வா போலாம். இன்னைக்கு ஆண்டாளுடைய பாசுரம், அவளுடைய அனுபவம், இதெல்லாம் கேட்கணுமே. ஆமா திருமங்கை, ஆண்டாளுடைய அந்த ரூப லாவண்யம் என்ன அழகு! அது பார், தூரத்துலேருந்து பார்த்தா ஒரு அழகு, இவளை சித்திரத்தில் பார்த்தா ஒரு அழகு, பக்கத்தில் வந்து பார்த்தா இன்னும் அழகு. அவளுடைய வார்த்தை ஒரு அழகு, நடை ஒரு அழகு, பேச்சு ஒரு அழகு, கூந்தல் ஒரு அழகு,
அவை ஆடை உடுத்துறது ஒரு அழகு. அவள் தான் ராஜாத்தி. நன்னா இருடி பொண்ணே, நான் நன்னாதான் இருக்கேன் கோபால சுந்தரி, அன்றும் இன்றும் என்றும். சந்தோஷமாண்டாள். ராமானுஜனா, வா கோபால சுந்தரி, எப்படி இருக்காய்? நன்னா இருக்கேன், ஒரு குறை இல்லை. நீங்கள் எல்லாம் என் கூட இருக்கும் பொழுது எனக்கு என்ன குறை? அண்டாள், இன்னைக்கு ஒரு தோழி வரலை. வரலேன்னு சொல்லாதேடி கோபால சுந்தரி. பின் எப்படி சொல்றது? கால தாமதமாகிறதுன்னு சொல்லு, நாம போய் அவளை எழுப்பலாம். எல்லாரும் வரணும், எல்லாரும் அனுபவிக்கணும், எல்லாரும் பகவானுடைய செல்ல பிள்ளைகள். உனக்கு தாண்டி இப்படி எல்லாம் தோணுமாண்டாள். வாங்க போலாம், எல்லாரும் போகலாம். நல்ல தைரியமா படுத்துட்டு இருக்கா பாருடி. நல்லா பொற்கொடி மாதிரி இருக்கா, பல 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 பலன்னு. படுத்துட்டு இருக்கும் பொழுது கூட என்ன ஒரு காம்பீரியம் அவளுக்கு இருக்கு இல்ல? ஆமாம், அவ கண்ணனுக்கு பிடிச்சவள் இல்லையா? எழுப்பும். கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செருச்செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோரெம்பாவாய். எத்தனை ஜோரான ஒரு பாசுரம் டி ஆண்டாள். ஆண்டாள், வந்துட்டேண்டி, மன்னிச்சுடு. நீ சொன்ன மாதிரி பேசக்கூடாது அப்படின்னா இல்லடி, கொஞ்சம் மயங்கி கிடந்தேன். எதில் மயங்கினாய்? வேற எதில் மயங்குவேன்? கிருஷ்ணனுடைய காம்பீரியம், அவனுடைய பராக்கிரமம், அவனுடைய பௌருஷம், அவனுடைய ஆண்மை, அவனுடைய கோபம், அவனுடைய வீரம், அவனுடைய திமிரு, இதெல்லாம் தானே என்ன மயக்கும். மன்னிச்சுடுறி ஆண்டாள், அதனால பரவாயில்லடி. நல்ல கம்பீரியமா படுத்துட்டு இருக்காய். அதாவது மற்றவர்கள்லாம் கண்ணன் வேணும்னு நோன்பு நோற்றா, நீ கண்ணனே நோன்பு விரதம் இருக்கும்படியான அழகுடையவள் தான். படி, தியானம் சொல்லாதே ஆண்டாள். இல்லடி, நிஜமாவே அவனுக்கேற்ற காம்பீரியமும் அழகும் அதி அற்புதமா இருக்காய் நீ ஆண்டாள். உன்னால மட்டும்தான் அப்படி பொறாமை இல்லாம அடுத்தவர்களை கொண்டாட முடியும். நீ வசத்திடி ஆண்டாள். நான் இன்னைக்கு சொல்லலாமா? யாருடி இவள்? வித்தியாசமா இருக்கா. நம்ம ஊருக்கு பழக்கம் இல்லாத ஆடை அணிகலன்கள்லாம் போட்டுருக்கா. நின்று தலையில பறவைகளுடைய இறகெல்லாம் சொருகின்றிருக்கா. இது என்ன, தோல்ல வில்லு அம்பெல்லாம் மாட்டின்றிருக்கா. விதவிதமான வண்ணங்கள்ல ஆடைகள் உடுத்தின்றிருக்கா.
ஆண்டாள், எங்க ஜனங்க சார்பா இந்த பழங்கள் எல்லாம் உனக்கு சமர்ப்பணம் பண்ண சொன்னார்கள், ஏத்துக்கணும். யாருடைய இவள்? புதுசா இருக்கு திருமங்கை. ஆண்டாளுக்கு பழங்கள்லாம் கொண்டு வந்து தரா? ஆமா, கண்ணனோட காதலின்னா அந்த மரியாதை கொடுக்கணும் இல்லையா? எங்க கூட்டத்துல அதான் வழக்கம். எங்க கூட்ட தலைவனுடைய மனைவி, எங்க கூட்ட தலைவனுடைய காதலி அப்படின்னா அவ எங்க கூட்டத்துக்கு ராணி. அப்ப அந்த ராணிக்குரிய மரியாதை பண்ணணும். அதனாலதான் ஆண்டாளுக்கு பாத்தியா கோபால சுந்தரி, ஒரு நாளாவது நமக்கு ஆண்டாளுக்கு ஏதானு கொண்டு கொடுக்கணும்னு தோணித்தா? அவளுக்கு தோணி இருக்கு பார். ஆமா திருமங்கை, நானும் அதான் யோசிக்கிறேன். பார்த்தா காட்டுவாசி மாதிரி இருக்கா. காட்டுவாசி மாதிரி இல்ல, நான் காட்டுவாசியே தான். காட்டுவாசியா? ஆமா, எங்க ஊர்ல வீரம் மிகுந்தவர்கள் நாங்கெல்லாம். பெண் பிள்ளைகள் கூட அவ்வளவு வீரம் மிகுந்தவர்கள். நாங்கெல்லாம் காட்டிலையும் மேட்டிலையும் மலையிலையும் குகையிலையும் புதர்லையும் அலையக்கூடியவர்கள். ஆனா கட்டுப்பாடு உண்டு எங்களுக்கு. எங்களுக்கு எல்லாருக்கும் தெய்வம்னா அவ்வளவு வசதி. சரி, யாரடி இவள்? நானா? நாங்கெல்லாம் செஞ்சுலக்ஷ்மி அவளுடைய கூட்டத்தை சேர்ந்தவங்க. உன் பேரு? எனக்கா? செஞ்சுதாசின்னு வச்சுக்கோ. ஏன் வேற பேர் இல்லையோ? ஏன் இந்த பேர் உனக்கு பிடிக்கலையோ? என்ன கூட கூட வாயாடுறாளடி திருமங்கை. ஏன் நகரத்தில் இருக்கவங்க தான் வாயாடணுமா? காட்டில் இருக்கவங்க வாயாடக்கூடாதா? ஒன்று தெரிஞ்சுக்கோ, நாட்டுக்குள்ள இருக்க மிருகங்கள் கூட கொஞ்சம் தேமேன்னு இருக்கும், காட்டில் இருக்க மிருகங்கள் திமிரா இருக்கும். அதே மாதிரி தான் நீங்க தான் நாகரீகம் அது இதுன்னு சொல்லி பயந்து பயந்து இருப்பீங்க. எங்களுக்கெல்லாம் பயம் கிடையாது. தோன்றதை தோன்றபடி உடனேயே பேசிடுவோம். அதனால எங்களுக்கு நாகரீகம் குறைச்சல்னு அர்த்தம் இல்லை. எங்களுடைய நாகரீகம் எல்லாம் தைரியம், நம்பிக்கை, உற்சாகம், வீரம். இதுதான் எங்க நாகரீகம். பொய்யா சிரிக்க மாட்டோம், பொய்யா பழக மாட்டோம், உண்மையா இருப்போம். கோபாலசுந்தரி, சொல்லு திருமங்கை, நீ பேசாம கொஞ்சம் வாயை மூடின்னு இருந்தியோ தப்பிச்சாய். ஆமா திருமங்கை, ஆனா இந்த மாதிரி ஒருத்தி கிட்ட அடங்கி போகிறது சுகம்தான். நாங்க யாரையும் அடக்கலாம் மாட்டோம், அன்பா இருந்தா அன்பா இருப்போம். நானும் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் கோபால சுந்தரி. உன்னை பத்தி சொல்லி அனுப்பினான். யாரு? உன்னோட நரசிம்ம அகோபிலத்திலேருந்து சொல்லி அனுப்பினான். செஞ்சு லக்ஷ்மியும் சொன்னான். அங்க ஒருத்தி நம்ம கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தி வாயாடின்னு இருப்பா. காடு மலை மேடு அப்படின்னு அலைவா. அவ தான் உன்னை எல்லா கேள்வியும் கேட்பான்னு சொன்னான். இப்ப புரிஞ்சது. நான் வந்தோடனே கேட்கணும்னு நினைச்சேன், இப்ப தெரிஞ்சாச்சு. ஓ, அப்ப நானும் காட்டுவாசியா, நானும் மலைவாசியா? கொஞ்சம் கொஞ்சம், அது போதும். இதுவே சுகம். சொல்லு சொல்லு சொல்லு. ஆண்டாளம்மா, இன்னைக்கு நான் சொல்லலாமா? ஏன்னா வீரமான ஒரு பொண்ணை எழுப்பியிருக்க. நாங்களும் இப்படிதான் இருப்போம். கற்று கறவை கணங்கள் பல கறந்து. எங்களுக்கும் நிறைய மாடுகள் உண்டு. அகோபிலம் காட்டுல இங்கிட்டு அங்கிட்டுன்னு அலையும். என்ன
மூக்கணாங்கயிறுலாம் போட மாட்டோம். கழுத்தில் கயிறு கட்டுற வேலையெல்லாம் கிடையாது. அதுகள் பாட்டுக்கு சுதந்திரமாக திரியும். நாங்கள் பாட்டுக்கு ஆனந்தமாக மேய்ப்போம். மேய்க்கிறதுக்கு என்ன வேலை? ஏதான காட்டு மிருகங்கள் வருதான்னு மட்டும் பார்ப்போம். அதுதான் எங்கள் வேலை. இந்த பொண்ணும் அப்படிதானா? அவங்க வீட்டுக்காரங்களும் இப்படிதான் போல இருக்குல்ல, அவங்க கூட்டத்தாரும். அதான் நீ சொல்ற. அது மாடு மேய்க்கிறவங்களுக்கே ஒரு திமிரு உண்டு. ஏன்னா மாடை அன்புனால மட்டும்தான் வசப்படுத்த முடியும். எங்க அன்புக்கு மாடுகள்லாம் வசப்படும். அந்த 4 கால் இருக்கிற மாடு, அந்த மடிபெருத்த மாடு, அத்தனை பெரிய கொம்பு இருக்கிற மாடுகள்லாம் குழந்தைகள் மாதிரி எங்கள் வீட்டு பிள்ளைகளிடத்துலேயே சாதாரணமாக பழகும். ஆனால் மனிதர்களிடத்துல அவர்கள் ஏதானும் விரோதம் காட்டினா செஞ்சு விட்டுடுவோம். ஆமாம், ஆண்டாளம்மா சொன்னது ரொம்ப சரி. கற்று கறவை கணங்கள் பல கறந்து நல்லா பால் கறப்போம். எங்கள் பிள்ளைகள்லாம் அந்த பாலை குடிக்கும். இயற்கையாக விளையக்கூடிய காய், கனி, கிழங்கு அதை சாப்பிடும். நாங்களே பயிரிடுவோம். அழகாக அந்த சாப்பாடு சாப்பிடுவோம். இயற்கையோட வெயில், மழை, குளிர், பனி, காற்று எல்லாத்தையும் ரசிப்போம். மாடுகளும் அப்படியே ரசிக்கும். அந்த மாடுகள் மேயும், நாங்கள் விளையாடுவோம். எங்கள் ஊர்லலாம் சமயத்தில் காட்டில் பொம்பளை பசங்க நாங்களே மாடு மேய்ச்சிட்டு போவோம். எங்கள் ஐயாலாம் சொல்லுவார், போடி போய் பாரு. நாங்கள்லாம் கேட்போம், எங்களுக்கு மாடு வேணும், எடுத்துகிட்டு போ, போய் மேய்ச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. சமயத்தில் நாங்களும் போவோம். எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் ஒரு பக்கம் போனால் சின்ன சின்ன கண்டுக்குட்டிகள்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் போவோம் சமயத்தில். அதே யாராவது வந்தார்கள் அப்படின்னா எங்ககிட்ட வம்பு பண்ணால் துரத்திண்டு போய் அவர்கள் இடத்துலையே போய் அவர்களை அடிச்சுட்டு வருவோம். நாங்கள் வந்து எங்கள் ஐயா, அண்ணா, தம்பின்னு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட மாட்டோம். எங்கள் கையிலேயே வில்லம்பு இருக்குல்ல, நாங்களே ஈட்டியெல்லாம் வச்சுருப்போம். இதோ குத்துவாள் கூட இடுப்பில் சொருகிருக்கேன் பாரு. நாங்கள்லாம் மீரா மாதிரி, சீதா மாதிரி நாங்கள்லாம் அப்படி தான் அலைவோம். கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரள் அழிய சென்று செரு செய்யும். எங்கள் மாடுகள் மேலெல்லாம் யாராவது கையை வச்சுட்டா வெச்சவன் இருக்கிற இடத்துல போய் அடிச்சுட்டு வருவோம். கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடி. எங்ககிட்ட ஒரு குத்தம் இருக்காது. நாங்கள் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டோம். அடுத்தவங்க பொருளை அபகரிக்க மாட்டோம். அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்க மாட்டோம். அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேச மாட்டோம். ஆண்டாளம்மா அழகா சொல்றா. எங்க ஆண்டாளம்மா இல்லை, இதோ இந்த பொற்கொடியோட குடும்பத்திற்கு எல்லாம் அப்படிதான் இல்லை. அதனால குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடி. எங்களையும் நிறைய பேர் நாங்கள்லாம் மாட்டுக்காரங்க நினச்சிப்பாங்க. நாங்கள் மாட்டுக்காரங்க தான், எங்களுக்கு அதில் பெருமை தான். அதை விட வேற என்ன? மாடு மேய்க்கிறது என்ன குத்தமா? மாடு மேய்க்கிறது என்ன அசிங்கமா? கண்ணனே மாடு மேய்ச்சிருக்கான். வசதியாக இருக்கிறதுனால தானே கண்ணன் அந்த காரியத்தை பண்ணான். அதனால் எங்களெல்லாம் குத்தம் கிடையாது. எங்கள் கூட்டத்தில் ஒருத்தி, வாடி ராசாத்தி, நெசமாவே அழகாத்தான் இருக்கேன் நீ. எங்கள் நரசிம்மர் பார்த்தாலே மயங்கி போயிடுவார், அப்படி இருக்காய் ஆண்டாளம்மா. ஆனால் அழகாத்தான் வர்ணிக்கிறாய். புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய். நாங்கள்லாம் பரஸ்பரம் ஐயோ மயில் மாதிரி இருக்கு பாரு அப்படின்னு தான் சொல்லுவோம். பாம்பு மாதிரி சீருவோம் மற்றவங்களுக்கு. ஆனால் நாயகன் கிட்ட அப்படியே பொட்டி பாம்பா அடங்கி போயிடும்.
எங்களை அடக்கிறதுக்கு அந்த காம்பீரியத்தோட தான் ஆம்பளை வேணும். வாஸ்தவம் தான், இவளை பார்த்தா அப்படித்தான் இருக்கு. கண்ணன் என்னும் ஆண் பிள்ளையை தவிர வேற யாருக்கு இவ அடங்க மாட்டா. மயில் பக்கத்துல போயிட முடியாது, சாதாரணமா அகப்படாது. கண்ணனுக்கு மட்டும்தான் அகப்படும். ஆண்டாளம்மா இவ அவயவம் நீ சொன்ன மாதிரி தான் இருக்கு. கண்ணனுக்கு அடங்குற பாம்பும் இவள் தான், கண்ணனுக்கு மயங்குற பெண்மையிலும் இவள் தான். என்னமா சொல்ற? கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரள் அழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய். வா, நாங்கள் இப்படிதான் கூப்பிடுவோம். ஏ மயிலே வா அப்படின்னு தான் எங்கள் அப்பா ஐயாரெல்லாம் கூப்பிடுவாங்க. எங்கள் செஞ்சுவே அப்படிதான் நாங்கள் கூப்பிடுவோம். ஏ செஞ்சு லட்சுமி, மயிலே வா மயிலே அப்படின்னு கூப்பிடுவோம். ஆமாம், சமயத்தில் ஏ சிங்கமே அப்படின்னு கூப்பிடுவோம். சொல்லிட்டு பெண் சிங்கமேன்னு கூப்பிடுவோம். ஏன்னா நாங்கள்லாம் சிங்கமேன்னு கூப்பிட்டா உடனே நரசிம்மன் ஓடி வந்துடுவார். அதனால் பெண் சிங்கமேன்னு கூப்பிடுவோம். ஆமாம் ஆண்டாள், இவ இடை அழகும் மேனி அழகும் அந்த வனப்பும் நிஜமாவே புற்றரவு அல்குள் நன்னா படம் எடுத்து சீர பாம்போட அழகுதான். அடா 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 போதராய் வா. ஆமா, எங்க கூட செஞ்சு கூட அப்படிதான் இருப்பா. சமயத்துல அவ பாட்டுக்கு நரசிம்மனை பார்த்து மயங்கி அங்கங்க கிடப்பாளா. நாங்கெல்லாம் வீட்டு வாசல் பண்ணி ஏ செஞ்சு வாடின்னு கூப்பிடுவோம், ஏ லட்சுமி வான்னு கூப்பிடுவோம். எங்க அகோபிதம் காட்டுக்குள்ள சமயத்துல எங்க இருக்கான்னு தெரியாது, காடு மலைன்னு தேடுவோம். இந்த பரசுராமர் தபஸ் பண்ணார்ல, இந்த பார்கவ நரசிம்மர், அந்த பக்கம் போய் தேடுவோம். சமயத்துல அந்த உக்ரஸ்தம்பம் இருக்குல்ல, அதுக்கு மேல எங்கேயாவது போய் உக்காந்துட்டு இருப்பா. எல்லாரும் தேடுவோம், தேடி கண்டுபிடிச்சு அப்புறம் யாராவது ஒருத்தர் கண்டுபிடிப்போம். ஒரு தடவை நான் உக்ரஸ்தம்பத்து மேலே ஏறி அங்க பார்த்துட்டு அவளை என் தோழிகளை கூப்பிட எல்லாரும் வந்து ஏ செஞ்சு லட்சுமி, ஏ செஞ்சு லட்சுமி எல்லாரும் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணும். ஒன்றும் கண்ணை திறக்கலையே, அவள் அப்படியே உக்காந்துட்டு இருந்தா. கடைசியில இவளை முழிக்க வைக்கிறதுக்கு இவளை சாதாரண கொண்டாடுறது நாங்கெல்லாம் ஜெய் நரசிம்மா ஜெய் நரசிம்மா ஜெய் ஜெய் நரசிம்மான்னு பஜனை பண்ணும். அப்புறம் தான் கண்ணை திறந்து பார்த்து சிரிச்சா. பார்த்தேன் நான், இவளை எழுப்புறதுக்கும் இத்தனை பேர் வந்து நிற்க வேண்டியிருக்கு. ஒரு நாள் அப்படித்தான் எங்க செஞ்சு லட்சுமி காணலை. அங்க எங்கன்னு தேடினா இந்த பாவன நரசிம்மர் பக்கத்துல ஒரு குகை, அதுக்குள்ள போய் உக்காந்துட்டு இருந்தா. இவகிட்ட பதில் வர வைக்கணும்னா நரசிம்மா நரசிம்மான்னு ஜபிச்சாதான் பதிலே வரும். அதுவும் சமயத்துல பதில் வராது, மயங்கி உக்காந்துட்டு இருப்பா. இந்த பாவன நரசிம்மர் பக்கத்துல இன்னைக்கு அவ குகை இருக்கு, செஞ்சு லட்சுமி குகை, அங்க இருப்பா. சமயத்துல மாலோலன் பக்கத்துல உக்காந்துட்டு இருப்பா. எனக்கு இந்த மாதிரி பாக்கியம் எப்ப கிடைக்கும்னு உக்காந்துட்டு இருப்பா. சமயத்துல பிரகலாத படி அவனோட பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அந்த குகையில உட்கார்ந்துட்டு இருப்பா. சில சந்தர்ப்பங்கள்ல பார்த்தா யோகானந்தரை பார்த்துட்டு உட்கார்ந்து இருப்பா. சில சமயங்கள் சத்திரோட நரசிம்மரை பார்த்தீன்னு சிரிச்சுட்டு இருப்பா. சில சமயம் காரஞ்ச நரசிம்மரை பார்த்துண்டு மயங்கி போய் உட்கார்ந்துட்டு இருப்பா. சில சமயங்கள்ல அகோபிலம் நரசிம்மரை பார்த்துட்டு இருப்பா. இவளை எந்த நரசிம்மன் நாங்க போய் தேடுறது சொல்லு? ஒவ்வொன்னா தேடி 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 இல்லையா பிரகலாத வரதன் நாங்க எங்கேயோ காட்டுக்குள்ள அலைவோம். இவளை அழிச்சுட்டு காட்டுக்குள்ள போய் எதையானும் பூவை பறிக்கலாம், கிழங்க கொண்டு வரலாம். வீட்டில் அம்மா அப்பா தான் வேலை சொன்னாங்களேன்னு இவளையும் அழிச்சுட்டு போனா
இந்த செஞ்சுலட்சுமி எங்கேயாவது போயிடுவா. அவளை தேடி கண்டுபிடிச்சி கூட்டுண்டு வரத்துக்குள்ள போதும் போதும் ஆயிடும் எங்களுக்கு. வாஸ்தவம் தான். உங்கள் கோஷ்டிலையும் அப்படி இருக்கா. நாங்கள் நினச்சோம் எங்கள் ஊரில் தான் எங்கள் காட்டுக்குள்ளே தான் இப்படி ஒரு பொம்பளை இருக்கான்னு. இங்கேயும் அப்படிதானா? அப்போ ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த பகவான காதலனா பார்க்குறவா பாடெல்லாம் இதான் போல இருக்கு. சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்தனின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட. நீங்கள் முத்தத்தில் பாடினீங்க, நாங்கள் குகை குகையாக போய் பாடினோம், காடு காடாக பாடினோம், காடு மேடு எல்லா பக்கமும் பாடினோம். ஆனால் ஒன்று ஆண்டாள் நீ சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒருத்தியை கொண்டு பல பேர் நாம ஜபம் பண்ணிடும். ஆண்டாள் நான் உனக்கு சொல்கிறேன்னு நான் நினச்சிடாதேம்மா, நான் என் அனுபவத்தை சொல்கிறேன். உன் பாசுரமும் எங்கள் அனுபவம் அப்படியே ஒத்து போகுது. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்தனின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பார். நீங்கள்லாம் முகில்வண்ணன் பேர் பாடுவீங்களா? நாங்கள்லாம் நரசிம்மா நரசிம்மா நரசிம்மான்னு பாடுவோம். சிற்றாதே பேசாதே. ஆமாம், எங்கள் செஞ்சுலட்சுமி அப்படிதான். கோச்சிக்கவும் கோச்சிக்காது, பேசவும் பேசாது. ஆனால் அழகி நின்று அவள் பாட்டுக்கு இருப்பா. நாங்கள் மணிக்கணக்காக உட்காந்துட்டு இருப்போம் அவள் பக்கத்தில். ஏதானும் பேசுவாளான்னு திடீர்னு அவளா சிரிப்பா, திடீர்னு அவளா அழுவா, திடீர்னு அவளா என் தோளில் சாஞ்சிப்பா, திடீர்னு என் நரசிம்மன் எப்போ வருவான்னு கேட்பா. ஆனால் எங்கள் செஞ்சு அதே மாதிரி இந்த பொண்ணு செல்வ பெண்டாட்டி தான். சமயத்தில் குகையில் படுத்துருவா, எழுந்துருடினா கேட்க மாட்டான். நேரமாச்சு வாடி போலானா, இல்லை என் நரசிம்மன் வருவான்னு இந்த குகையில் காத்துருப்பா. அது எங்கடி இங்கே வருவான்? சிங்கம் குகைக்கு தானே வரும், சிங்கத்துக்கு குகை தான் பிடிக்கும். என் மன குகைக்கு தெரியறது, இந்த குகைக்கு என் குகைக்கு அவன் வருவான்னு எனக்கு தெரியும். இது என்னோட குகை இல்லை, அவனோட குகை. அவன் உள்ள வருவான், நான் அவனுக்காக இங்கே தான் இருப்பேன்னு கிடப்பா. நாங்களும் கிடப்போம். நல்ல மழை கொட்டும். அப்படி மழை கொட்டுறது அப்படின்னா வருவான் 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 அப்படின்னு சொல்லுவா. மழை முடிஞ்சோன்னு வருவான்னு சொல்லுவா. அது ஒரு சுகம்தான். அழகான பாசனம் ஆண்டாளம்மா. கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திறவழிய சென்று செருச்செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின்முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோ எம்பாவாய். நீ என்னதுக்கு தூங்குறாய், என்னதுக்கு படுத்துட்டு இருக்காய்? காரணம்லாம் தெரியாது. அவர்கள் அப்படியே மயங்கி கிடப்பா, நம்மளும் அப்படியே அவர்களோட இருக்கணும். அதான் வந்துட்டாளே செல்லக்குட்டி ஆண்டாளம்மா. அழகான பாசுரம். நான் கூட கேட்டேன், நரசிம்மர்கிட்டையும் கேட்டேன், செஞ்சுலக்ஷ்மிகிட்டையும் கேட்டேன். நான் சொன்னேன், ஏ செஞ்சு லக்ஷ்மி நீயே போயேண்டி, நீ போனால் அழகாக இருக்குமே. இல்லை இல்லை ஆண்டாள் அவள் தோழி எழுப்புறா, என் சார்பாக என் தோழி நீ போன்னு சொன்னான். அவளும் ராஜாத்தி இல்லை, எங்கள் செஞ்சுலட்சுமியும். நரசிம்மராக தான் சொன்னார், போ போ இந்த இவ்வளோ மாதிரியே தான் ஒருத்தி அங்கே அப்படின்னு சொல்லி அனுப்பினாப்புல. நிஜமாவே சந்தோஷமாக இருக்கு. அவங்கள எல்லாம் பார்த்ததில்லை. நான் கூட நினச்சேன் நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்பாங்களோ கேட்க மாட்டாங்களோன்னு. ஆனால் ஒன்று மட்டும் தீர்மானமாக இருந்தேன், நரசிம்மன் சொல்லியாச்சு, செஞ்சுலட்சுமி சொல்லியாச்சு, நாம் போய் பேசுவோம். அப்போ கூட நான் கேட்டேன், யாரும் மதிக்கலைன்னா? அப்போ செஞ்சுலட்சுமி சொன்னா, நிச்சயமாக அங்கே யாரும் அவமரியாதை பண்ண மாட்டா. ஏன்னா அது ராமானுஜ கோஷ்டி, ஆண்டாளோட கோஷ்டி. தைரியமாக போ, அங்கே ஒரே ஒருத்தி வம்பு பிடிச்சதற்கா கோபால சுந்தரின்னு சொல்லி அனுப்பினாக. நான் வம்பு பிடிச்சவளா? அது உனக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும். கோபால சுந்தரி வாயை மூடிட்டு, அது எப்படி வாயை மூடின்னு இருக்கிறது? சரி வாயை திறந்து வாங்கி கட்டிக்கோ. திருமங்கை இப்படி சொல்லலாமா நீ? அடே உன்னை பற்றி நரசிம்மனுக்கு தெரியாதா, செஞ்சுலக்ஷ்மிக்குத்தான் தெரியாதா? எங்களுக்கே தெரியும். அதான் அப்பப்போ அஹோபியில் வந்து அலைவாளே பார்த்துருக்கோமே நாங்கள் தான். இங்கேயும் அங்கேயுமா ஜெய் நரசிம்மா ஜெய் ஜெய் நரசிம்மான்னு
காட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா எங்கள் கூட்டத்தில் ஒருத்தி ஆயிடுவாள் இவ தான். கோபாலசுந்தரி வாயன், இப்படி காடு காடாக அலையலாம், உக்ரஸ்தம்பம்லாம் ஏற்றி காட்டுறேன் வா. உன்னை அகோபிலத்துலேருந்து பாவன வரிசை மாதிரி நடத்தி அழிச்சுன்னு போகிறேன் வா. கட்டாயம் வரேன், ரொம்ப வருஷமாக காத்துன்ருக்கு. ஆண்டாளம்மா இவ்வளோதான் எனக்கு தெரியும், நான் காட்டுவாசி, நாங்கள் என்ன பார்த்தோமோ என்ன அனுபவிச்சோமோ சொன்னேன், இப்படி தான் எனக்கு தெரியும். சுவாமி ராமானுஜரே உங்களுக்கு நமஸ்காரம், செஞ்சிலக்ஷ்மின்னு சொல்ல சொன்னான், ஏதோ தெரிஞ்சதே சொன்னேன். அழகாக சொன்னேடி செஞ்சுதாஸ். அப்படியே ஆண்டாள் உனக்கு பிடிச்சதா? ரொம்ப அழகாக பேசினாய். சரி, என்னமோ இங்கே குளம் இருக்காமே அதில் குளிக்கணும். நாங்கள் எங்கள் ஊரில் அங்கங்கே தண்ணி வரும், பவநாசினி குளிப்போம். இங்கே என்ன இருக்கு? ஓ, சின்ன இவ்வளோ பெருசு இருக்கு. இதான் அந்த என்னது 3 குளமா? திருமுக்குளம். திருமுக்குளம். அப்பா எத்தனை பெருசு, நன்னா முங்கி குளிக்கலாம். இங்கேருந்து அந்த கரைக்கு ஒரு ரீச் அடிச்சு வரட்டுமா? நான் இருடி போயிட்டா. என்னடி அதுக்குள்ளே குதிச்சு அவள் நீச்சல் அடிச்சுட்டு வரா? காட்டுவாசி அப்படிதான் இருப்பா. இவருக்கு எங்கே குளிக்கிறது? அதான் முங்கி குளிச்சிட்டாலே அவதான், அப்புறம் எங்கே குளிக்கிறது? ஏ கோபாலசுந்தரி வா, எங்கடி என்னையும் இழுக்கிறாவ? போ போ, கொஞ்சம் நீச்சல் அடிச்சுட்டு வா. இவ வேகத்துக்கு என்னால் அடிக்க முடியாது, உனக்கு தெரிஞ்ச மாதிரி கையை காலை ஆட்டு. அதுதானே நீச்சல்னு சொல்லி நீ உலகத்தை அலைஞ்சின்னு இருக்க. போ, போயிட்டு வா. ஏ திருமங்கை, இவளோட வேகம் நிஜமாவே நரசிம்மன் தான் அடக்கணும் இவளை. எப்படி ஒன்னா கண்ணன் அடக்கின மாதிரியா? வேற வழி இல்லை ஆண்டாள். இல்லாட்டி இவ இங்கேயே குளிச்சுட்டு இருப்பா. வா போகலாம், வா போகலாம். ஆண்டாளம்மா ஒரே நிமிஷம் இங்கே நில்ல. என்னத்துக்குமா? இரு உன் பாதத்தை பூசை பண்ணணும் எனக்கு. நாங்கள் செஞ்சு லட்சுமிக்கெல்லாம் பண்ணுவோம், நீ இந்த ஊர் லட்சுமி இல்லை. நீல ஒரே நிமிஷம். திருமுக்குளத்து தண்ணி எடுத்து உன் பாதத்தில் விடணும். இரு எங்கடி குதிச்சுட்டா தண்ணியில்? இதோ வந்துட்டாளே. ஆண்டாளம்மா இது உன் திருவடிக்கு சமர்ப்பணம். அடி எனக்கெல்லாம் காலில் தாமரை போடக்கூடாது. நீ இந்த ஊர் லட்சுமி, நீ எவ்வளோ பெரியவ, இத்தனை பேருக்கு கண்ணனை கொடுக்குற, உன் பாதத்துக்கு தாமரையை போடுறது தான் எனக்கு சந்தோஷம். அப்போ நான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு பிரயோஜனம் கிடச்சிடுது. சரி வா போகலாம். அது உங்கள் கோவில்லாம் இருக்காமே காட்டு, எங்கள் சாமியெல்லாம் குகைக்குள்ளே உட்காந்துட்டு கிடக்கு, உங்களுக்கு தான் பெரிய கோவில். ஏதோ ஊர் அழகாத்தான் இருக்கு. இதுதான் உங்கள் ஊர் வீதியா? வாசலில் பெரிய பெரிய கோலமெல்லாம் ஜம்முன்னு போட்டிருக்காங்களே. எவ்வளோ பெரிய கோபுரம். ராமானுஜரே சொல்லுமா, நம்ம அகோபிலத்துலேயும் இதை மாதிரி பெருசு பெருசாக கட்டுங்கோல, பார்க்க அழகா இருக்குமே. இந்த வீதிகள்லாம் இந்த மாதிரி ஜம்முன்னு இருக்க. அப்படியா? இங்கே அதானே அழகா இருக்கு. ஆமாம், அங்கே அதான் அழகு, இங்கே இதான் அழகு. ஆமாம், எங்கள் ஊர் அப்படியே இருக்கட்டும். காடு, மலை, மேடு, குகை, பவனாசினி தீர்த்தம், ரத்த குண்டம். ஆமாம் ராமானுஜரே, அப்படியே இருக்கட்டும். ஏன் நரசிம்மனுங்க இருக்காரு, ஜம்முன்னு இருக்காரு. ஜெய் நரசிம்மா, ஜெய் நரசிம்மா. இன்னைக்கு தான் வந்தாரா? இல்லை, அவர் ரொம்ப வருஷமா இங்கே தான் இருக்கார். அப்படியா? ஓ, இவர் தான் அந்த நரசிம்மர், உங்க ஊர் நரசிம்மரா? ஆஹா, எனக்கு பாக்கியம். அப்பா, நரசிம்மரை பார்க்காம என்னதான் பண்ணுறதுன்னு நினச்சேன், பார்த்துட்டேன், சந்தோஷம். எங்கள் ஊர்ல எல்லாம் நாங்கள்லாம் ஆடு கோழி எல்லாம் கொடுப்போம் இருக்கு பலி. இங்கெல்லாம் அப்படி கிடையாது. தெரியும் சொன்னேன். அவர் எங்கள் ஊர் சிங்கம், அது காட்டு சிங்கம், இது நாட்டு சிங்கம். சரி நீங்கள் புளியோதரையும் தயிர் சோறும் கொடுப்பீங்களோ? ஆமாம், சரி அவங்க பக்தி கொடுங்க. இது யாரு இவ்வளோ பெருசாக ஜம்முன்னு படுத்துன்னு கிடக்கிறது? இவர் தான் வட்டபத்திர சாயி.
இவருக்காக தான் விரதமா? இது செஞ்சு சொன்ன என்கிட்ட. ஓ, ஜம்முன்னு இருக்காரு. பார்த்தா காதல் வரத்தான் செய்யறது. ஏண்டி இவரை பார்க்க வராமலா படுத்துட்டு கிடந்த? பார்க்கணும், நித்தியம் இல்லை பார்க்கணும். இவரை பார்க்கறது பாக்கியமாச்ச. இவரை பார்க்காம நீ படுத்துட்டு கிடந்தியா? ஆண்டாள், உன் மனசு பெருசுதான். இவரை பார்க்கறது தான் அவளை எழுப்பினியா? அடா அடா அடா, முகில் வண்ணன். நிஜமாவே முகில் வண்ணன் தான். ஆண்டாள் யாருது? வித்தியாசமா இருக்கா, ஆனால் ரொம்ப சமத்தா இருக்காளே. சாமி, நான் அகோபிலம் காட்டுக்குள்ள இருக்கேன். செஞ்சுலக்ஷ்மியோட தோழி, செஞ்சுதாசின்னு பேர். இவங்கெல்லாம் விரதம் இருக்காங்கன்னு சொல்லி செஞ்சுலக்ஷ்மி அனுப்பினா. நான் ஒன்றும் கொண்டு வரல. எங்கள் ஊராக இருந்தால் நான் பழமெல்லாம் கொண்டு வந்திருப்பேன். நல்லா இருக்கும். எங்கள் ஊரில் காட்டில் பழமெல்லாம் நல்லா இருக்கும். எங்கள் ஊர் மாட்டு பாலெல்லாம் கொண்டு வந்திருப்பேன். தெரியலை, மன்னிச்சுக்கோங்க. இந்தா செஞ்சுதாசி, நீ என்கிட்ட கொடுத்தியே, இதோ அப்படியே சுவாமி கொடு. இல்லை இல்லை அடல், இது உனக்கு. சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம். அப்போ நீயே கொடு ஆண்டாள். உன்கிட்ட கொடுத்தாச்சு, அது உன்னோடது, நீ தான் கொடுக்கணும். அது எங்கள் ஊர் தான் இருந்தாலும் உன்கிட்ட கொடுத்த பிறகு உன்னோட சொத்து. அதில் எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. கொடுத்தாச்சு இல்லையா? நிஜமாவே திருமங்கை குற்றமொன்றில்லாத பொற்கொடி தான் இவள். சுவாமி, இவள் அகோபிலம் காடுகளில் இருந்து கொண்டு வந்த பழங்கள். இது பகவானுக்கு நிவேதனம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருங்க. ஓ பேஷா ஆண்டாள், அப்படியே நீத்தோட பாசனம் சொல்லடி பொண்ணே. கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே. புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின்முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேலோ ரெம்பாவாய். அழகான பாசுரம். இதுக்கு யார் வியாக்கியானம் இன்னைக்கு? சாமி, வியாக்கியானம்லாம் கிடையாது. இது எங்கள் செஞ்சுலக்ஷ்மி சொல்கிற மாதிரி இருந்தது, அதனால் நான் வந்தேன். இவ தான் இன்னைக்கு சொன்னாளா? ஆமாம் சுவாமி, ரொம்ப அழகா சொன்னான். அடடா, ரொம்ப அழகா சொன்னாளா? என்ன சொன்னா? அகோபிலம் நவநரசிம்மர் எல்லாத்தையும் இழுத்துன்னு சொல்லிட்டா சுவாமி. ஆமாம், எதுவாக இருந்தாலும் எங்கள் சாமியை பற்றி சொல்லாமல் கதையா இருக்க. எங்கள் மாப்பிள்ளையை பற்றி நாங்கள் சொல்லாமல் வேற யார் சொல்கிறது? ஏன் நீங்கள் மட்டும் உங்கள் ஊரில் ஆண்டாள் ரங்கமன்னார்னு கொண்டாடுறீங்கள்ல? வேணுண்டி உனக்கு கோபால சுந்தரி. திருமங்கை இவளிடத்துல பேசினா பல ரகசியங்கள் ரொம்ப அழகா புரியும்படியா பேசுறா. வாஸ்தவந்தான். இன்னைக்கு ஜுவாலா அகோபில மாலோல குரோடக்காரஞ்ச. நீ குரோட நரசிம்மரை பத்தி சொல்லலையே. ஆமா, நீங்க யாரும் கேட்கல, இப்ப சொல்லு. அது எங்க குரோட நரசிம்மர் எப்படி தூக்கி வச்சிருப்பாரு தெரியுமா? பொண்டாட்டியை எப்படி தாங்கிக்கணும், காதலி எப்படி வச்சுக்கணும்னு எங்க குரோட நரசிம்மரை தான் கேட்கணும். அப்படி தூக்கி வச்சுப்பாரு தெரியுமா? ஆண்டாளம்மாவுக்கு தெரியுமா? அவள் தானே பூமி பிராட்டி. அவளுக்கு தெரியாத நான் சொல்லணும்? நல்ல சமாதானம் சொல்ற. சமாதானம்லாம் சொல்லலை, உள்ளத்தை சொல்றேன். ஏன் பொண்ணே? சொல்லுங்க சாமி. எனக்காக ஒரு தடவை சொல்லுவியா? சொல்லறேன்ன, எனக்கு என்ன, இன்னைக்கு இப்படி இங்கேயே சுத்திட்டு கிடக்க வேண்டியது தான். நீங்கள் வாங்க, நம்ம அப்படியே கீழே போய் நம்ம நரசிம்மர் சன்னதியில் உட்காந்துப்போம், அப்படி பேசலாம். எங்கள் நரசிம்மரை பார்த்தோம்னாலே சந்தோஷம் எனக்கு. சரியா? நீங்கள் நரசிம்மருக்கு ஆரத்திலாம் காட்டுவீங்களா? நானும் பார்க்கணும். கட்டாயம்
நாங்கள்லாம் கூட வரலாமா? செஞ்சுதாசியே, ஆண்டாளம்மா நீ இல்லாமலா? இன்றைக்கி முழுக்க உன் கூட இருக்கணும்னு தானே எனக்கு பாக்கியம். எனக்கு அதனால தான் அனுப்பியிருக்கா செஞ்சு லட்சுமியும் நரசிம்மரும். கோபாலசுந்தரி வரியா இல்லையா? கட்டாயம் வரேம்மா செஞ்சுதாசி. அது ஒழுங்கா வந்துடு. ஓ சரி. ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.